ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபங்கஸை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபங்கஸை பற்றி நமக்கு தெரியும். திஸ் இஸ் த ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் லிவிங் திஸ் வேர்ல்ட். ஓகே, டைவர்சிட்டி அண்ட் குவான்டிட்டி. குவான்டிட்டின்னு பார்த்தா மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வரும், பட் டைவர்சிட்டி, ரைட்? ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, வித்தவுட் ஃபங்கஸ் ஈவன் யுவர் டெத் இஸ் இன்கம்ப்ளீட். தமிழில் சொல்லணும்னா ஃபங்கஸ்க்கு வந்து என்ன பேர்னா பூஞ்சைகள்னு சொல்லுவாங்க. பூஞ்சைகள் இன்றி உங்கள் மரணம் கூட முழுமை பெறாது. ரைட், இது எப்படி நம்ம பார்ப்போம். ஒரு சின்ன சிச்சுவேஷன் கொடுக்குறேன். ஓகே, ஒரு கிராமத்தை விட்டு விலகின ஒரு காடு இருக்குது, கிராமத்தை சார்ந்த ஒரு காடு இருக்குது. இந்த காட்டில் வந்து ஒரு மரம், ஓகேங்களா? அந்த மரத்தை தெரியுமே, தனியாக ஒரு மரம் இருந்துச்சுன்னா அது சாமி மரம் ஆக்கிடுவாங்க. ஓகே, இந்த ஒரு சாமி மரம் இருக்குது. அந்த சாமி மரத்தில் அங்கேயே ஒரு சாமியை தங்கி பூஜை பண்ணிகிட்டு இருக்கார் அந்த அம்மனுக்கு. அம்மன் மாதிரி அம்மனுக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்கார் ஒரு சாமியார். எப்பவுமே அங்கே தங்கி பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு நாள் என்ன போச்சு, கஜா புயலப்போ பலத்த காற்று அடித்து இந்த மரம் சாஞ்சிருச்சு. இந்த சாமி செத்து போயிட்டார். என்ன சார் ஒரே அபசகமாக பேசுகிறீங்கன்னா, ஒரு கான்செப்டுக்காக. அப்போ சாமி சாகும்போது என்னாச்சுன்னா அவருக்கு உடம்பு சரியில்லை. யாருக்குனே அவர் வயிறு வலி சரியில்லாமல் இருக்கும்போது அவரோட ஃபீக்கஸ் வந்து கிரவுண்டில் கொஞ்சம் விழுந்துருச்சு. ஓகே, ஃபீக்கஸ் வந்து கிரவுண்டில் விழுந்து போச்சு. இங்கே வந்து நம்ம 3 கண்டிஷன் சொல்கிறோம்: விழுந்த மரம், இறந்த சாமி, அதுக்கப்புறம் அவரை விட்டு சென்ற மலக்கழிவு. இந்த 3 சொல்கிறோம். எதுக்கு சார் சாமியை சொன்னீங்கன்னா, இங்கே சாமி என்ன பண்ணுதுன்னா, நான் சாமி மரம்ன்றனால இதை யாரும் வெட்ட மாட்டாங்க, சாமியார் யாரும் தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, சாமியார் விட்டாரு, மலமும் இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த 3ல் எது வேஸ்ட்? 1, 2 or 3? I'll give you a sign. I'll pass the video and think. Right. Most of you might have chosen 2 or 1 or 3. But 1 is the answer for it. எப்படி சார் மரம் வேஸ்ட்னு சொல்ல முடியும்? மரம் எவ்வளோ புண்ணியமாக இருக்குன்னு சொன்னால், நான் சொல்லியிருக்கேன் சாமி மரம் யாரும் வெட்ட முடியாது, நீங்கள் ஃபர்னிச்சராகவோ இதுவோ தயாரிக்க முடியாது. ஜஸ்ட் மரம் அப்படியே விட்டு போனீங்கன்னா மக்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பட் இதே எடுத்துக்கோங்க, ஒரு ஃபீக்கஸ் என்ன ஆகும்? வித்தின் 2 hours, 2 hours சொல்கிறத நான் மோர் தென் சொல்கிறேன். வித்தின் 1 to 1.5 hours எல்லாமே காணாமல் போயிடும். ரைட்? யூ ஆல் நோ காப்ரோஃபிலஸ் ஃபங்கஸ்னு சொல்லுவாங்க. காப்ரோஃபிலஸ்னா ஃபங்கஸ் விச் ஃபீட்ஸ் ஆன் decayed organisms. ஓகே, திஸ் ஃபீக்கல் மேட்டர் அதுவாக இருந்தாலும் சரி, இல்லை மெத்தனோஜெனிக் பாக்டீரியாஸ். ஸோ இந்த மாதிரி பாக்டீரியாஸ்னால் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடும். இந்த பாக்டீரியாஸ் அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே there is a thing called dung beetle. எங்கள் ஊரில் பீ ரூட்டா வந்து சொல்லுவோம். ஸோ dung beetle and these kind of beetles and insects will finish off this. ஸோ வேஸ்ட்னா என்ன அர்த்தம்? அதிக நேரம் பயன்படாத ஒன்று தான் வேஸ்ட்டு, பட் இது ஈஸியாக பயன்படுறோம். அகைன் சாமி வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? நாய் நரி பிச்சு தின்ட்டு போயிடும். ஸ்கேவஞ்சர்ஸ். ஸோ ஸ்கேவஞ்சர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இந்த சாமி இல்லாமல் பண்ணிடுவாங்க. ரைட்? சாமியில் எந்த ஒரு இறந்த உடலையும் ஒரு அனிமல் உடலை பண்ணிடலாம். பட் ஒரு பிளான்ட்டை வந்து டீக்ரேட் பண்ணணும்னா அந்த ஹேபிட் யார்ட்ட இருக்குன்னா ஃபங்கஸால் தான் முடியும். அதான் சொல்லுவாங்க, ஃபங்கஸில் தான் செல்லுலேஸ் என்ற என்சைம் இருக்கும். இந்த செல்லுலேஸ் என்ற என்சைம் தான் இந்த செல்லுலோஸ் பிளான்ட் செல்லுலோட இதை டீக்ரேட் பண்ண முடியும். ஸோ தேட்ஸ் அ ரீசன் அபவுட் திஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகும். So for more such information, stay tuned. Thank you, friends.